ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷேடோ எக்ஸ். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அந்த பையன் கண்ணை திறக்கவும் அந்த பொண்ணு ஷாக் ஆகி விச்சிட்டியான்னு கிட்ட வர நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. எங்க இருக்கோம், என்ன நடக்குதுன்னு ஷாக் ஆகி பெட்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டே, நான் போட்ட ட்ரக் எஃபெக்ட் இவ்ளோ சீக்கிரம் போயிடுச்சா, பரவாயில்ல, நீ முழிச்சிட்டு இருந்தாதான் இன்னும் அட்ராக்டிவா இருப்பேன்னு சொல்றா. ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி திரும்ப ரீபான் ஆயிட்டோமான்னு யோசிக்கிறான். 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்டலா இன்னொரு வேர்ல்டுக்கு போன நம்ம ஹீரோ அங்க ஸ்வாட் கல்டிவேஷன்ல வேற லெவல் ரீச் பண்ணிருப்பான். இட்டர்னிட்டி லெவல் ரீச் பண்ண போறப்ப ஏதோ தப்பாகி டைம் ஸ்பேஸ் போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. அதனால 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேலைக்கு இப்ப திரும்ப வந்துட்டான். ஆனா இந்த பொண்ணு யாரு? ஹீரோக்கு ஞாபகம் இல்ல. அவ ஹனி, வெக்கப்படாம கிட்டவான்னு கூப்பிடுறா. ஹீரோ ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் கிளம்புறேன்னு சொல்றான். ஆனா அவ விடாம, என்ன கேட்காம நீ போக முடியாது, நான் தான் ஏஜென்சி, உன்னை போக விட மாட்டேன்னு மிரட்டுறா. இது வெறும் ஒரு சாதாரண புறாதான், உனக்கு பெரிய பிளெஸிங் நீ என் கூட இந்த ரூம்ல இருக்கிறது. ஆனா ஹீரோ அதை இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து போக பாக்குறான். அத பார்த்து அந்த பொண்ணு செம்ம கடுப்பாகி ஹீரோவோட கைய வேகமா பிடிக்கிறா. அப்போதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்னு. ஹீரோ அவ கையை எடுக்க ட்ரை பண்றான். தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவ கைய வேகமா தள்ளி விடுறான். இத பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இவர்தான் நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர், ஆனா இப்ப வரைக்கும் இவனோட நேம் சொல்லப்படல. ஹீரோ நினைக்கிறான், இந்த பாடியில கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லையேன்னு. அவகிட்ட இருந்து தள்ளி போய் பின்னாடி திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கறான். இது ஏன் யூனிஃபார்ம் தான்னு நினைச்சு அதை எடுத்துட்டு சீக்கிரம் அங்கிருந்து ஓடிடணும்னு முடிவு பண்றான். யூனிஃபார்மை எடுத்துட்டு அவன் ஓடுறான். அந்த பொண்ணு இவனையே பார்த்துட்டு இருக்கா. அவ சிரிப்போட சொல்றா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, என்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டியே, உன்னால என்கிட்ட இருந்து ஓட முடியாது, நீ வெறும் ஒரு சின்ன ராபிட் தான், எனக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல. ஹீரோ பெயர் கின்னு இப்பதான் தெரியுது. நம்ம மெயின் கேரக்டர் கின் இப்ப வெளியே ஓடி போறான். அந்த பொண்ணு சிரிக்கிறா. கின் வெளியே வந்து பார்க்கறான். எல்லாமே 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு. இத பார்த்து கின் செம்ம ஹாப்பியாகி கடைசியா எர்த்துக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்றான். அம்மா, அப்பா, தம்பி எல்லாரையும் இப்ப பார்க்கலாம். அப்போ ஒரு குரல் கேக்குது, இந்த காலத்து பசங்க ரொம்ப ட்ரபிள்சம்னு, நீ இன்னும் அழுற, உனக்கு பேக் வாங்கி தந்தோம். இந்த குரலை கின் கேக்குறான். அங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கறான். நீ அழவேணா, நான் உனக்கு அதை வாங்கி தர்றேன்னு சொல்றா. இவன் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு கைய பிடிச்சிட்டு, மை டியர், நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து, தம்பி ஓரமா போ, வழிய மடைக்காதன்னு சொல்றாரு. அங்க ஒரு லேடி இருக்காங்க. இவ லேடியா இல்ல ஜென்டா? பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கா. ஹீரோ கவனிக்கிறான், எல்லா ஆண்கள் செய்யற வேலையையும் பெண்கள் தான் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்குதுன்னு குழம்புறான். எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் இருந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஜென்ட்ஸ் செய்யற எல்லா வேலையையும் லேடிஸ் தான் பண்றாங்க. ஹீரோக்கு ஒரே தலைவலி. நெக்ஸ்ட் சீன்ல லைப்ரரிய காட்டுறாங்க. ஹீரோ அங்க ஒரு புக் படிக்கிறான். அதுல பழைய காலத்து விஷயங்கள் போட்டிருக்கு. ஸ்பிரிங் மற்றும் ஆட்டம் காலத்துல பெண்களோட அறிவும் பலமும் ஆண்களை விட ரொம்ப அதிகமாயிடுச்சு. பொண்ணுங்க தான் இந்த உலகத்தையே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க தான் சுப்பீரியர். 21st செஞ்சுரியில growth ரொம்ப வேகமா இருக்கு. இப்போ லேடிஸ் தான் சூப்பர் பவர். பசங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். இத பார்த்து ஷாக்கான ஹீரோ புக்க மூடிட்டு, இது என்ன பைத்தியக்காரத்தனோ, பொண்ணுங்க எப்போ ஆண்களை விட வலிமையானவங்களா மாறினாங்க, இந்த உலகம் முன்னாடியே இப்படிதான் இருந்ததா, என் ஃபேமிலியும் இப்படிதான் இருக்குமா, அப்படியே பயந்துட்டே வீட்டுக்கு போறான். அங்க ஒரு ஜென்ட் வீட்டை பெருக்கிட்டு இருக்காரு. அத பார்த்த ஹீரோ சந்தோஷத்துல அவரை கட்டி பிடிச்சி ஃபாதர்னு கூப்பிடுறான். அவரோட அப்பா, அப்போ ஸ்கூல் முடிச்சு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னியே, அதான் நீ போக போறேன்னு சொன்ன. ஹீரோ அங்க ஸ்விங்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறான். அப்பா வந்து, இந்த லேடி பெர்ஃப்யூம் யாரோட பெர்ஃப்யூம் இது, இவ்ளோ நேரம் யாரோ பொண்ணு கூட இருந்தியா, நான் சொன்னா கேளு, நீ பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்க, இப்படியே வெளியே சுத்துனா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னை காப்பாத்தது முடியாது. அவ அப்பா நியூஸ் பேப்பரை காட்டி வார்னிங் தராரு. பாரு, இந்த நியூஸ் பேப்பர்ல 15 நாள் குழந்தைக்கு நடந்திருக்கிற கொடுமைய பாரு. மேட்டர் புரியுதுல்ல, பாய்ஸ் ஃபியூச்சரே இந்த உலகத்துல போச்சுன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. மாடர்ன் அம்மாக்கள் மாதிரி டென்ஷனா பேசுறாரு. ஆனா நீ பயப்பட வேணாம், நீ கவனமாயிரு. உன் அக்கா கிராஜுவேஷன் முடிச்சிட்டு லூஸ் மாதிரி வெளியே சுத்துறா, ஆனா நீ ரொம்ப சமத்து.
உன் அம்மா வேலைன்னு எப்பவும் பிஸியா இருக்கிறதால கவனிக்க முடியல. சோ உன்னை நீ தான் பாத்துக்கணும். உன்னை கவனிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணி உன் அக்கா வேஸ்ட்னு திட்டுறாரு. ஹீரோ சரிப்பா கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். அம்மா எங்கேன்னு ஹீரோ அப்பா கிட்ட கேக்குறான். அம்மா பிசினஸ் மீட்டிங்ல பிஸியா இருக்காங்கன்னு அப்பா சொல்றாரு. அவங்க இப்ப ரொம்ப பிஸி. சரி சாப்பிட டைம் ஆச்சு, அக்காவை கூப்பிட போறேன்னு ஹீரோ ரூம் டோரை திறக்கிறான். அப்பா சரின்னு சொல்றாரு. உள்ள பார்த்தா அக்கா எதுவும் தப்பான விஷயம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டோரை திறந்து பார்க்கறப்போ அக்கா எதுவும் தப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க. அவ ஸ்கிரீனை பார்த்து அழகு சீக்கிரம் உன் பேண்ட்டை கழட்டுன்னு சொல்றா. இது கண்டிப்பா தப்பான விஷயம்தான். அங்க டிஷ்யூ பேப்பர்ஸ் கிடக்கறத அவ பார்க்கறா. சீக்கிரம் ஓபன் பண்ணு, உனக்கு நல்ல ரிவார்ட் தரேன்னு சொல்றா. சுடனே அவ தம்பி கதவை திரும்ப மூடிட்டு இது கனவான்னு யோசிச்சு சத்தம் போட்டு கத்துறான். அதை கேட்டு அவ அக்கா ஷாக் ஆகி என்னாச்சுன்னு ரூம்ல இருந்து வெளியே வரா. அப்போ ஹீரோ அவகிட்ட நீ எதையோ பார்த்துட்டு இருந்தல்லன்னு கேக்குறான். கைஸ் இது என்னன்னு நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, நீங்களே ஸ்கிரீன்ல பாருங்க. அதுக்கு அவ ஆமா அதுக்கென்ன, இது நல்ல விஷயம்தானேன்னு சொல்றா. அவன் செம்ம ஹாட்டா இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வழியிறா. சிரிப்பா ஒரு லுக் விட்டுட்டு நீ இங்கிருந்து கிளம்பு குட்டி பையான்னு தம்பிய துரத்துறா. நெக்ஸ்ட் சீன்ல அவ அக்கா செம்மையா ரெடியாகி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக பாக்குறா. அப்பா கிட்ட போய் எனக்கு ஒரு 1000 யுவான் வேணும்னு கேக்குறா. எதுக்குன்னு அப்பா கேட்க பிசினஸ்க்காக நல்லா சோஷியலைஸ் பண்ணணும்னு பில்டப் தரா. அப்பா சிரிப்போட உன் தம்பிய பார்த்து ஏதாச்சும் கத்துக்கோ, அப்போதான் நாங்க நிம்மதியா இருப்போம்னு சொல்லி காசு தராரு. காசு கிடைச்சதும் அவ ஹாப்பி ஆயிட்டா. ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு என்ன இருக்கு, அவன் எப்படியும் ஒரு ரிச் பொண்ணை கட்டி செட்டில் ஆயிருவான், அவனுக்கு எதுக்கு ஸ்ட்ரகிள்னு நினைக்கிறா. நாங்களும் அம்மாவும் அவனை சப்போர்ட் பண்ணி இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே அவ அங்கிருந்து கிளம்புறா. கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க, அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பா கிட்ட கேக்குறாங்க இதெல்லாம் சரியானு. அப்பா என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. சிஸ்டர் ஒரு பொண்ணு, உலகமே இப்போ மாறி போச்சு. பொண்ணுங்க இப்போ கெத்து காட்டுவாங்க, ஈஸியா வெளியில போறாங்க. பசங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. பொண்ணுங்க வெளியில போய் சம்பாதிக்கிறாங்க, பசங்க வீட்ல சமைச்சிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க டிராவல் ரெடியா இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு என்ன இப்போ என்ன நடக்குது இங்க? இது ஒரு ஃபெமினிஸ்ட் உலகம், எல்லாமே பொண்ணுங்க தான் பண்றாங்க. அப்போதான் அம்மா உள்ள வராங்க. ஹீரோ அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். ஹீரோ அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்படி அழுறேன்னு கேக்குறாங்க. அலவன்ஸ் பத்தலையான்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு கட்டுக்கட்டா காசு தராங்க. ஹீரோ ஷாக் ஆயிட்டான். அம்மா இப்படி தரமாட்டாங்க, முன்னாடியெல்லாம் கண்டார் பண்ணுவாங்க, ஏன்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு கேக்குறான். வெறும் 10 ரூபா தான் தருவாங்க, இப்போ கட்டுக்கட்டா தராங்களே, இது நம்பவே முடியல. ஸ்டார்ட்லயே நம்ம ஹீரோ கிங்க காட்டுவாங்க. அவங்கிட்ட இருக்கிற கேஷ அம்மா கிட்ட திருப்பி கொடுத்து மாம் இது எனக்கு வேணான்னு சொல்லலாம். அம்மா சிரிச்சுட்டே இதை நீ வச்சிக்கோ, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல, அகாடமில நல்லா படி, நீ தான் நம்ம ப்ரைட்னு சொல்றாங்க. அப்போ அம்மா அவ எங்கன்னு கேட்க அப்பா சமைச்சிட்டே அவ பேரை கூட எடுக்காதன்னு சொல்றாரு. அம்மா குவீன் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. அவ வெட்டியா சுத்துறா, ஃபியூச்சரே போச்சு, ஒரு பொறுப்பு கூட இல்லைன்னு திட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுற மாதிரி ஒரு சீன். அம்மா அப்பா கிட்ட ஃப்ளர்ட் பண்ண அப்பா ஹனி என்ன பண்றன்னு பயந்து கேக்குறாரு. ஹீரோக்கு தலை சுத்துது. இந்த உலகம் ஏன் இப்படி தலைகீழ ஆச்சு, என் பேரண்ட்ஸே ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு அவனால நம்பவே முடியல. அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சு பொண்ணுங்க தான் இப்ப பவர், உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் தரேன்னு சீன் போடுறாங்க. அப்பா ரொம்ப இன்னசென்ட்டா சரிமா உனக்கு பசிக்குதா, நல்லா சமைச்சு தரேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. சடனா அங்க நடக்கிற கூமையெல்லாம் பார்த்து அவனுக்கு வாந்தியே வந்துருச்சு. இப்போ ஹீரோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போக கிளம்புறாரு. அம்மா அப்பா கிட்ட நான் என் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஆனா ரூம்குள்ள போன உடனே அவருக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, ரூம் பார்க்க ஒரு பொண்ணு ரூம் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. இந்த உலகத்துல பொம்பளைங்களுக்கு தான் மரியாதை அதிகம், எல்லாமே உல்டாவா இருக்கு. இங்க எல்லாருக்கும் பொண்ணு புள்ள தான் வேணும், ஆனா நம்ம வேர்ல்டுல தான் பையன் வேணும்னே ஆசைப்படுவாங்க. இந்த வேர்ல்டுல பசங்க ரொம்ப கம்மி, ஆனா பொண்ணுங்க பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகம். 1 மில்லியன்ல ஒரு வாட்டி தான் இப்படி பொண்ணுங்க நாட்டை ஆள்ற மாதிரி வேர்ல்ட பார்க்க முடியும். நான் எவ்வளவோ வேர்ல்டுக்கு போயிருக்கேன், ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட முகத்தை பார்த்து இந்த மூஞ்சி இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறாரு. அப்போ டிராயரை ஓபன் பண்ணா அது ஃபுல்லா லவ் லெட்டர்ஸா கொட்டி கிடக்கு. ஸ்கூல்ல நான் இவ்ளோ ஃபேமஸான்னு ஹீரோவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி இது எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி கல்டிவேஷன் பண்ண பெட்ல உட்கார்றாரு. பவரை ஏத்துறதுக்காக சுத்தி இருக்கிற ஆராவை ஹீரோ அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க ஆரா ரொம்ப பியூரா இருக்கு, இது மூலமா சீக்கிரமே ட்ரைனிங் பண்ணி ரெக்கவர் ஆயிடலாம். திரும்ப என்னால ஹால் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸை ஓபன் பண்ண முடியும்னு நம்புறாரு. அவர் சோல்குள்ள ஒரு புது எனர்ஜி கிரியேட் ஆகிற தருணத்துல இதை வச்சு நம்ம பழைய மோல்டுக்கே போலாம்னு முடிவு பண்றாரு. அப்போ அவரோட ஃபேமிலி மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த மொக்க உலகத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்.
ஹீரோ கண்ணை திறந்து இந்த ட்ரெய்னிங்ல என்னோட சென்சஸை இன்னும் ஷார்ப்பாக்கலாம்னு நினைக்கிறான். சரி ட்ரை பண்ணி பாப்போம்னு அவன் ஆறாவை வச்சு சுத்தி என்ன நடக்குதுன்னு செக் பண்றான். அப்பா அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது. அப்போதான் ஹீரோ நோட் பண்றான், அவன் சிஸ்டர் இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயோ மறந்துட்டேனே, இந்த உலகத்துல எல்லாமே உல்டாதானே, பொம்பளைங்க தான் லேட்டா வருவாங்க, பசங்க எப்பவும் வீட்லயே தான் இருக்கணும். அப்போ பார்த்து சிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ காலை எடுத்து என்னன்னு கேட்க அவ சீக்கிரவான்னு கத்துறா. அவ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டதா சொல்றா. இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாது, போலீஸும் வேணான்னு மிரட்டுறா. ஹீரோ ஷாக் ஆகி என்னாச்சுன்னு திரும்ப கேக்குறான். அப்போ அவ ஒரு பிளாக் பேக்கை வீட்லயே விட்டுட்டு வந்ததா சொல்றா. அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு மெசேஜ் பாருக்கு உடனே வர சொல்றா. அப்போ ஒரு வில்லன் பொண்ணு போனை பிடுங்கிக்கிட்டு ஹீரோவை மிரட்டுறா. இந்த பாரு தம்பி, சீக்கிரம் வரலனா உன் சிஸ்டருக்கு செம்ம அடி விழும். அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு ரூம் நம்பர் 302க்கு வான்னு சொல்றா. ஹீரோ சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்படியே பேக்கை எடுக்க அவன் சிஸ்டர் ரூமுக்கு போறான். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாப்போம். அவன் போய் அந்த பிளாக் பேக்கை எடுக்கிறான். அப்படியே விண்டோ மேல ஏறி சொல்றான், கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு குதிக்கிறான். அவன் சொல்லிட்டு போறான், என் ஃபேமிலி மேல கை வைக்கிற எவனையும் விடமாட்டேன்னு. அப்படியே மாடி மேல ஜம்ப் பண்ணி போறான். அதுக்கப்புறம் வெளிய சீனை காமிக்கிறாங்க. நம்ம கின் ரூம் நம்பர் 302க்கு வரான். அவன் தங்கச்சி அங்க பயத்துல கத்துறா. கின் சரியான டைம்ல பேக் அங்க வச்சுட்டு, இந்த பணத்தை வச்சுக்கோ, என் சிஸ்டரை இப்போ விட்டுடுன்னு சொல்றான். உடனே அந்த கேங்ஸ்டர் பொண்ணு எந்திரிச்சு, ஹே கிட் லிசன், உன் மூஞ்சி ரொம்ப கியூட்டா இருக்கே, உன் கூட ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு கேக்குறா. இத நம்ம நிறைய மூவில பாத்திருப்போம். பசங்க பொண்ணுங்க கிட்ட கேக்குறத. இங்க அந்த பொண்ணு கின் கிட்ட கேக்குறா. சீக்கிரம் சொல்லு, உனக்கு என்ன வயசு? ஹீரோ கின்னோ இது இப்போ தேவையில்லாத மேட்டர்ன்னு சொல்றான். அந்த பொண்ணு செம்ம காண்டாகி பேக திறந்து பாக்குறா. அதுல நிறைய கேஷ். கின் சிஸ்டர் ஷாக் ஆகி நினைக்கிறா, இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்துச்சு? கின் அவன் மூஞ்ச பார்த்து நினைக்கிறான், இதுல மில்லியன் கணக்குல கேஷ் இருக்கு. உனக்கு தெரியல, நீ என்ன இப்படி சீரியஸ் இல்லாம இருக்கிய? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. கின் தங்கச்சி கத்தி அலற ஆரம்பிச்சிட்டா. அண்ணா, எனக்கும் இந்த பணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ப்ளீஸ் இந்த பேக் பத்தி யாருக்கும் சொல்லிராதன்னு கெஞ்சுறா. அப்போ அந்த கேங்ஸ்டர் பொண்ணு சொல்றா, வாய மூடு, நான் எதிர்பார்க்கல உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்கும்னு. என் பொருளையே திருடி உன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. என் பணத்தை திருடினதுனால எனக்கு செம்ம கோவம். இனிமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். சரி நீ இப்போ கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிக்கிறா. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்க. சீன் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. என்ன ஆச்சுன்னு கிளைமேக்ஸ்ல தெரியும். நம்ம பிங்கி சிஸ்டர் குயின் கிட்ட போறாங்க. அங்க போய் தேங்க்யூன்னு சொல்லி கிளம்ப பாக்கும்போது அந்த கேங்ஸ்டர் கேங் தடுக்கறாங்க. நில்லு, உன் தம்பிய போக சொல்லி யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க. இத கேட்ட உடனே சிஸ்டர் ஷாக் ஆகுறாங்க. இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறா. அந்த கேங்ஸ்டர் கேர்ள் சொல்றா, உன் தம்பி பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை இங்கேயே விட்டுட்டு போன்னு சொல்றா. உடனே சிஸ்டர் குயின் முன்னாடி நின்னு, நான் அவனை தொட கூட விட மாட்டேன். என் தம்பிய தொட உனக்கு தகுதி இல்ல. நீ அவனை கூட்டிட்டு போக முடியாது. உன் பிசினஸ் எதுவாலும் என்னோட வச்சுக்கோ. அவனை மட்டும் இங்க இருந்து போக விடு. கேங்ஸ்டர் சிரிச்சிட்டு, நான் அவனை போக விடுவேன்னு நினைச்சியா? டோன்ட் வரி, நான் நல்லா பாத்துப்பேன். கொஞ்சம் யோசி, நீ அவனை என்கிட்ட கொடுத்துட்டா நீ எப்ப வேணும்னாலும் இங்க வந்து போலாம். நீ ஃப்ரீயா இருப்ப, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த சிஸ்டர் சொல்றா, சரி உனக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணு, ஆனா தம்பிய விட்டுடு. தம்பி கிட்ட நீ வீட்டுக்கு போ, நான் சீக்கிரம் வந்துருவேன், என்ன நம்பு போன்னு சொல்றா. நீ போயிடு, நான் சேஃபா இருப்பேன், நீ இங்க இருக்க கூடாது, இதையெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்றா. என்ன நம்பி அங்க போன்னு துரத்துறா. அப்போ ஹீரோ அவ கைய தள்ளி விட்டுட்டு, என்ன முட்டாள்னு நினைச்சியான்னு கேக்குறான். அவன் முன்னாடி நடந்து போறான். நான் இங்க இருக்கணும்னு ஷோரா சொல்றியான்னு கேக்குறான். அப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அவன் தைரியமா அங்க நிக்கிறான். அந்த கேங்ஸ்டர் கட்டியா கத்துறா, சின்ன பையனே உனக்கு சாவு பயம் இல்லையா? நான் உன்னை முன்னாடியே வார்ன் பண்ணேன். இன்னைக்கு உன்னை பெட்ல டார்ச்சர் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுமை பண்ணுவேன், உன்னை பிச்சு எடுத்துடுவேன்னு கத்துறா. சடனா ஹீரோ அவளை பலாருன்னு அரைக்கிறான். சிஸ்டர் ஷாக் ஆகி, ஏன் என்ன பண்ணன்னு கேக்குறா. கேங்ஸ்டர் ரத்த வெறியில கத்திட்டு ஹீரோவை பஞ்ச் பண்ண அட்டாக் பண்றா. நம்ம குயின் பயங்கரமா அட்டாக் பண்றா. இம்பாக்ட்ல 2 பேரும் பின்னாடி தள்ளப்படுறாங்க. அப்போ குயின், இன்ட்ரெஸ்டிங், இந்த பொண்ணுங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்களேன்னு சொல்றான். அந்த பொண்ணு, அவனை பிடிங்கன்னு ஆர்டர் போடுறா. குயின் சிரிச்சுட்டே ஜம்ப் பண்ணி எல்லாரையும் தாக்குறான். எல்லாரையும் உதிச்சு தள்ளிட்டு, எனக்கு வேலை முடிஞ்சது கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ அந்த கேங்ஸ்டர் பொண்ணு கன்னை எடுத்து, நில்லு, ஒரு அதி வச்சா கூட ஷூட் பண்ணிருவேன், சாகலாமான்னு மிரட்டுறா. நீ ஓடுற வேகத்தை விட என் புல்லட் வேகமா உன்னை தூக்கிடும்னு சொல்றா. குயினோட தங்கச்சி குறுக்க வந்து, ப்ளீஸ் என் அண்ணனை விட்டுருங்கன்னு கெஞ்சுறா. ஆனா அந்த கேங்ஸ்டர், நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி 2 பேரையும் கொல்லாம
விடமாட்டேன்னு கொதிக்கிறா. ஹீரோ சரி உனக்கு இதுதான் வேணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அங்க ஒரு புது பொண்ணு என்ட்ரி கொடுக்கறா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம முதல் எபிசோட்ல பார்த்த அதே பொண்ணு தான். என்ன இன்வைட் பண்ணாம எப்படி நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணலாம்னு கேக்குறா. இந்த எபிசோட் இதோட முடியுது மக்களே. இவ ஹெல்ப் பண்ண வந்தாளா இல்ல பிரச்சனை பண்ண வந்தாளான்னு அடுத்து பாப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.